நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு ஒரே இடத்துலயே ஸ்டக் ஆகி நிற்பாங்க. அவங்க அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர தெரியாம ஒரே இடத்துல நிற்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு குறுகிய கட்டத்திலேயே வாழ்ந்து பழகி இருப்பாங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற கதை உங்களைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு growth ஜோனுக்கு கூட்டிட்டு போய், அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு தண்ணீர் குளத்துக்கு அடியில நிறைய தண்ணீர் பூச்சிகள் வாழ்ந்துட்டு வருதுங்க. அதைய வாட்டர் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் பூச்சிகள்லாம் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு நாளும் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஏதோ ஒரு டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்குமாங்க. குறிப்பா அவங்க எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா, நம்மளால இந்த தண்ணீர் குளத்தை விட்டு வெளியே போய் நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கறத பத்தி தாங்க. அந்த தண்ணீர் குளத்துக்கு வெளியே நிறைய சூரியகாந்தி பூக்கள் இருக்கு. அந்த தண்ணீர் பூச்சிகளுக்கெல்லாம் என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அந்த சூரியகாந்தி பூவின் இதழ்கள்ல உருண்டு பிறண்டு விளையாடணும் அப்படிங்கிறது தாங்க. ஆனா அந்த தண்ணீர் பூச்சிகளுக்கெல்லாம் என்ன ஒரு பயம்னா, நம்மளால இந்த தண்ணீரை விட்டு வெளியே போனா உயிர் வாழ முடியாது, நம்மெல்லாம் இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வாழ்ந்தோம், இங்கதான் நம்மளுடைய வாழ்க்கை முடியணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைங்க. ஒருவேளை வெளியே போனா நம்மளால சுவாசிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறப்போ அதுல ஒரு தண்ணீர் பூச்சி மட்டும் என்ன சொல்லுதுன்னா, நான் முடிவெடுத்துட்டேன், இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தது போதும், இன்னைக்கு நான் இந்த தண்ணீர் குளத்தை விட்டு வெளியே போய் நிச்சயம் அந்த சூரியகாந்தி பூவோட விளையாட போறேன். ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஆனா மற்ற தண்ணீர் பூச்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உன்னால வெளியே போய் வாழ முடியாது, நம்மளாம் இங்கதான் இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை இங்கதான் வாழணும், வெளியில போனா நீ இறந்துருவ அப்படின்னு திட்டி பார்த்துருக்குறாங்க. ஆனா அந்த ஒரு தண்ணீர் பூச்சி ரொம்பவுமே ஒரு வைராகியத்தோட தண்ணீர் குளத்தை விட்டு வெளியே போகுதுங்க. அப்படி வெளியே வந்தவுடன் அதனால சுவாசிக்க முடியுதுங்க. அப்போ அதுக்கு ஒரு வெற்றி அடைந்ததா ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் பிறக்குதுங்க. அப்படி அது துள்ளி துள்ளி விளையாடுறப்போ அந்த உடம்புக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது மெட்டமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் பூச்சிகளுக்கு ஒரு குட்டி குட்டியான ஒரு சிறகுலாம் முளைக்குதுங்க. அதாவது இப்போ அது பறக்கக்கூடிய தன்மையை அடைஞ்சிருக்குதுங்க. அது தட்டான உருவெடுத்திருக்குதுங்க. இப்ப அதனால ரொம்ப சுதந்திரமா பறந்து பறந்து துள்ளி துள்ளி ஓடி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சூரியகாந்தி பூவின் இதழ்ல உருண்டு பறண்டு விளையாடுதுங்க. இவ்வளவு நாள் அந்த தண்ணீர் குளத்துக்கு அடியில எவ்வளவு வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். ஆனா இப்போ நம்ம முழுமையா சந்தோஷமா ஒரு பரிபூர்ண சுதந்திரத்தோட இருக்கோம். நிச்சயம் நம்மளால நம்ம நண்பர்களே இங்க கூட்டிட்டு வாழ வைக்கணும். ஏன்னா அவங்க இது தெரியாம இருந்தாங்கன்னா தண்ணீர் கடியிலேயே அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தண்ணீருக்குள்ள போக ட்ரை பண்ணுதுங்க. ஆனா இப்போ அது தண்ணீர் பூச்சியா இல்லை, தட்டானா மாறிக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு புரிதல் வருது. அது தட்டானா உள்ள போக முடியலைங்க தண்ணீருக்குள்ள. ஆனா அந்த தட்டான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருவேளை நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு தண்ணீர் பூச்சி வைராகியத்தோட வெளியில வர்றப்போ நிச்சயம் நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கற விதமா நம்ம இங்க இருக்கணும். அப்பதான் வர்ற தண்ணீர் பூச்சி என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒருத்தவன் இன்னைக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோட அந்த தண்ணீர் பூச்சியும் தட்டானா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் பூச்சி, அதாவது அந்த தட்டான் அங்கேயே சுற்றிட்டு இருக்குங்க. நினைச்சு பாருங்களேன், அந்த ஒரு தண்ணீர் பூச்சி மட்டும் அந்த தண்ணீர் குளத்தை விட்டு துணிச்சலா வெளியில வந்ததுனாலதான் அதனால இப்ப சந்தோஷமா வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடிஞ்சிருக்குங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவை நோக்கி ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற சில பேர் உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில தள்ளிவிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரண தண்ணீர் பூச்சியா தாங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு மகாத்மா காந்திஜியா மாறி இருக்கிறாங்க. அதாவது அவர் ஒரு தட்டானா மாறி இருக்கிறாருங்க. டீச்சர் அக்னஸ் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றப்போ நிறைய பிணங்களை பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு வேதனை வருதுங்க. எதற்காக இப்படி ஒரு பிணங்கள்லாம் வெளியில ரோட்லயே இருக்கு, ஒரு மனுஷன் வாழ்ந்து அவனுக்கு ஒரு மரணத்தின் போது ஒரு அடக்கத்திற்கும் கூட யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அது வரைக்கும் அவங்க ஒரு சாதாரண தண்ணீர் பூச்சியா தாங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மதர் தெரசாவா, அதாவது ஒரு தட்டானா உருவெடுத்திருக்கிறாங்க. சித்தார்த் அவர்கள் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வேணுங்கிறது எல்லாமே அவருக்கு அந்த அரண்மனையில கிடைச்சிட்டு இருந்ததுங்க. ஆனா ஒரு நாள் அவருடைய ராஜ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அரண்மனையிலிருந்து வெளியில வர்றப்போ நிறைய மக்கள்கள் ஏன் இவ்வளவு துன்பத்துல இருக்கிறாங்க, இவ்வளவு நோய்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க.
அந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு சாதாரண தண்ணீர் பூச்சியா தாங்க இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவரு ஒரு கௌதம புத்தாவா மாறுறாருங்க. அதாவது ஒரு தட்டானா உருவெடுத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க அந்த புத்தாவின் பிரின்சிபிள்ஸ் பேசப்பட்டு இருக்குங்க. அந்த இறைவனும் இயற்கையும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உணர்ந்து நம்ம எப்போ நம்மளுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வர்றோமோ அப்ப கண்டிப்பா அந்த இயற்கையும் இறைவனும் நமக்கான ஒரு வாழ்க்கைய, ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு உதவுங்க. அந்த இறைவனுடைய ஆசை என்ன தெரியுமா? நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம இழக்க வச்சு ஒரு பெரிய விஷயத்த அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காகவே அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்மளை இழக்க வச்சிருப்பாருங்க. ஆனா நம்ம அது புரியாம என்ன பண்றோம்னா, நம்ம இழந்த சின்ன சின்ன விஷயங்களிலே நம்மள கவனத்தை செலுத்திட்டு நமக்கு பின்னாடி வரப்போற மிகப்பெரிய விஷயங்களை நம்ம கவனிக்காம விட்டுறோங்க. நம்ம எப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவத்தை உணர்ந்து நம்மளுடைய இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் உயரமான இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை உணர்ந்து நம்ம பண்ணணுங்க. இப்படி பண்றப்போ நிச்சயம் நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நம்ம உயர்ந்த இடத்துக்கு நம்மளால போக முடியுங்க. கடந்து போன காலம் உன்னை கலங்க வைத்தாலும் இனி வரப்போகும் காலம் உன்னை வாழ வைக்கும்.